السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله ما بعد. கனிமான அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துடைய இறுதி பகுதியில் ஏற்பட்ட பயங்கர மழை, சூறாவளி காற்று, இதனால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் கொழும்பினுடைய அண்டிய பகுதியில் இருக்கிற வெள்ளம்பிட்டிய, கொட்டிகாவத்த, கொகிலவத்த இது போன்ற பல பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக மெகட கொலன்னாவ என்று சொல்லப்படுகிற பகுதியில் 4 மஸ்ஜித்கள் இருக்கிறது. அதில் பழமையான முதல் மஸ்ஜித் தான் ரஹ்மா என்று அழைக்கப்படுகிற ஒரு மஸ்ஜித். சுமார் 1227 குடும்பங்கள் உள்ளடங்கிய ஒரு மஸ்ஜித். இங்கு இருக்கிற மக்களும் பாரிய அளவில் பாதிப்படைந்திருந்தார்கள். எனவே அந்த பாதிப்படைந்த மக்களுக்கு அனர்த்தத்தை சந்தித்த மக்கள், கஷ்டத்தில் உழலுகிற அந்த மக்களுக்கு பல வகையிலும் பல்வகையான மக்கள் உதவிகள் செய்தார்கள். அதிலும் குறிப்பாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டுதலில் கொழும்பு மாவட்ட ஜமியத்துல் உலமா, கொழும்பு மாவட்ட மஸ்ஜிதுகள் சம்மேளனம் இணைந்து பல்வகையான உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் முன்னெடுத்த அந்த அனர்த்த நிவாரண பணிக்காக நம்மோடு கைகோர்த்தவர்கள் தான் தர்கா டவுனில் இருக்கிற மக்கள். அவர்களை மறக்க முடியாது. பல்வகையான உதவிகளை செய்தார்கள். மருத்துவ உதவிகள், மக்களிடத்தில் நோய் பரவாமல் இருப்பதற்காக, குப்பைகளை அகற்றுவதற்காக பாரிய அளவில் பணம் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னர் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற பொழுது பாதுகாப்பாக மக்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியே எடுப்பதற்காக பல 10 போட்களை கொண்டு வந்து அங்க தர்கா டவுன், கழுத்தறை அந்த பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடுகிற அந்த விசேடமான இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து வீடுகளுக்கு சென்று அந்த வெள்ளத்தில் பாதிப்படைந்த, வெள்ளத்தில் வீடுகள் மூழ்கி மேல் பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த மக்களை அமானிதமாக வெளியே கொண்டு வருவதற்கு, பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருவதற்கான பாரிய முயற்சிகள் செய்தார்கள். எனவே அவைகளை ஒரு காலமும் இந்த பகுதி மக்கள் மறக்க மாட்டார்கள். அவர்களுக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த தொடரில் தான் அல்ஹம்துலில்லாஹ் சமைப்பதற்கான உலருணவு பொதிகள் வழங்கப்பட்ட போதிலும் அதை சமைப்பதற்கு அவர்களுக்கு அவருடைய சமையற்கரையில் தேவையான சமையல் அறைக்கு தேவையான பொருட்கள், அந்த பொருட்களை இப்பொழுது அந்த தர்கா டவுன் கிளை ஜமியத்துல் உலமாவினர்கள், அதுபோன்று அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மஸ்ஜிதுகள் சம்மேளனம், அதுபோன்று அங்கு இருக்கிற கம்யூனிட்டி சர்வீஸ் UK என்று சொல்லுகிற அந்த இளைஞர்கள் ஒன்றுபட்டு மாஷா அல்லாஹ் சுமார் 1200 குடும்பங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த சமையலறைக்கு தேவையான பொருட்களை, அடுப்பு, இன்னும் உண்டான பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவைகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னோடு இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உதவி செய்யப்படுகிற ரஹ்மா மஸ்ஜிதுடைய தலைவர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் உத்தியோகபூர்வமாக இதை கையளிக்கப்படுகிறது. அதுபோன்று இங்கே இருக்கிறார்கள் ஜக்கரியா ஹசரத் அவர்கள் மறக்க முடியாத ஒரு நபர். இந்த அனர்த்தம் ஏற்பட்ட ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் களத்திலிருந்து செயல்படுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் அநேகமாக கண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று இந்த உதவிகளை செய்வதற்காக இங்கே தர்கா டவுனில் இருந்து சகோதரர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, இலைமறை காய்களாக இந்த உதவிகளுக்கு பின்னால் பலரும் மறைந்தவர்கள் இருக்கிறார்கள். மறைந்திருந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தர்கா டவுனுடைய கிளை ஜமியத்துல் உலமா, அதுபோன்று தர்கா டவுனுடைய அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்துடைய அந்த நிர்வாகிகள், அந்த ஊர் மக்கள் என்று பலரும் இந்த உதவிகளை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். சுமார் 15,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பெறுமதி வாய்ந்த 20 பொருட்களை கொண்ட ஒரு பொதி அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரஹ்மா மஸ்ஜிதை சூழ உள்ள மக்களுக்காக இது வழங்கப்படுகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம், இந்த உதவிகளை களமிறங்கி இங்கே கொண்டு வந்து தந்தவர்கள் நிச்சயமாக சமூகம் மறக்க முடியாதவர்கள், மேன்மை தங்கியவர்கள். அது தர்கா டவுன் கிளை ஜமியத்துல் உலமா, அதுபோன்று தர்கா டவுனில் இருக்கிற அனைத்து மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக உறுப்பினர்கள், அதை சார்ந்த மக்கள், இன்னும் விசேஷமாக யுனைடெட் கிங்டம் என்று சொல்கிற UK-யில் இருந்து அவர்கள் ஒரு ஹக்கை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அந்த தர்கா டவுனில் இருக்கிற கம்யூனிட்டி சர்வீஸாக UK பேஸ் பண்ணி வந்து தந்திருக்கிற உதவி, அவர்களுக்கும் நாம் துஆ செய்து கொள்கிறோம். அல்லாஹ் இந்த சதக்காக்களை இஹ்லாஸான சதக்காவாக அல்லாஹ் கபூல் செய்து நாளை மறுமையில் உயர்ந்த சுவர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. இன்னும் இந்த சமூக சேவையில் சேவையாற்றுகிற நல்ல விசாலமான உள்ளமும் எண்ணமும் கொண்டவர்களாக அவர்களையும் நம்மையும் கபூல் செய்தருள்வானாக. இந்த வெள்ள அனர்த்தத்தால் நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு சரியாக 20ஆம் தேதி வரங்காட்டும் கிட்டத்தட்ட 22 நாட்கள் பல கஷ்டங்களை, பல சிரமங்களை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், பௌத்த இந்து சகோதரர் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு பொறுமையாக நாங்கள் இதை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதற்கு சிறந்த கூலிகளை கொடுத்தருள்வானாக. இதுக்கு பல வகையிலையும் எல்லா கட்டங்களும் ஆரம்பம் முதல் இதுவரங்காட்டின் இலங்கையில் உள்ள முஸ்லீம் சமூகம் அல்ஹம்துலில்லாஹ் பாதிக்கப்படாதவர்கள் எல்லா நேரங்களும் இதில் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக விசேஷமாக என்னவென்றால்
அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல் பிரகாரம் எல்லா கம்யூனிட்டியும் ஒன்று சேர்த்து சிடிஎம்எஃப்ஏ கேடிஎம்எஃப்ஏ போன்ற வேறு பல இடங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் யுனைடெட் அதை பிரித்து பல இடங்களில் கோர்வை செஞ்சு அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக இருக்கணும் என்ற விஷயத்தில் மிக வலியுறுத்தி இந்த விஷயம் முன்னெடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் இந்த வெள்ளம்பட்டி மாத்திரமல்ல, வெளி மாவட்டங்கள் கெலியோய, கம்பல, அதே போல் இந்த கம்பஹ மாவட்டங்கள், அதே போல் வந்து கேகல் மாவட்டங்கள், அதே போல் ஊவால, அதே பதுல்ல, நூரலியா போன்ற எல்லா வகைகளிலையும் மாஷா அல்லாஹ் வழிகாட்டல் பிரகாரம் பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பத்திலிருந்து சாப்பாடு சமைக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆட்களை பாதுகாக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று மீள் குடியேற்ற அமைப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது இது கொள்மம் மட்டும் இல்லை, பதுல்ல ஏனைய இடங்களையும் பொறுத்து மாஷா அல்லாஹ் தர்காட்டும் கழுத்துற ஜமியத்துல் உலமா அப்துல் ரஹ்மான் பாஜியுடைய வழிகாட்டல் பிரகாரம் அவனுடைய எல்லா கிளைகளும் சேர்ந்து குறிப்பாக தர்காட்டனுடைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் மிக எல்லா இடங்கள்லையும் இந்த கிதமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நூரலியா பொறுப்பு கொடுக்கப்பட்டு நூரலியாவுடைய பெரிய கிதமத்தை செய்தார்கள். இடையில ஒரு மஷூராவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஜமியாவுடைய சின்ன ஒரு தகாசாவை எங்களுக்கு ஒரு 1000 கிச்சன் பேக் அல்லது 6000 மட்டும் ஷார்ட் ஆச்சு. அந்த மஷூராவில் இருக்கும் பொழுது தான் தர்காட்டோன்னு எங்களுக்கு அங்கே 1000 பேக் தாரோன்னு சொல்லி அவங்க பொருந்தினாங்க. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அதை மஷூரா செய்யப்பட்டு அதை அழகான முறையில் இன்றைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மிக உயர்ந்த பாக்கியங்களை கொடுப்பானாக. அது தர்காட்டோன் ஜமியா, அதே போல அனைத்து மஸ்ஜிதுடைய சம்மேளனம், அதே போன்று யூகே பேஸா இருக்கக்கூடிய தர்காட்டோன் வாலிப சங்கம் என்று மாஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா எல்லா விஷயங்களையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இதே போன்று இந்த இடங்களை சுத்தம் செய்வதற்காக வேண்டிய சூழலுள்ள இடங்களை சுத்தம் செய்ய பல இடங்கள்லேருந்து வந்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தர்காட்டு வந்திருந்தாங்க, மதசாமானவர் வந்தாங்க, அதே போல பொது நிறுவனங்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக பல இடங்கள்லேருந்து பலர்கள் வந்து வேலை செய்தார்கள். ஜமாத்தின் அடிப்படையில், தரீகாவுடைய அடிப்படையில் வேலை செஞ்சாங்க. எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று கடைசி வரங்காட்டு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாங்கள் யாரும் மறக்க இயலாது. குறிப்பாக இந்த குப்பைகள் அகற்றுவதற்காக வேண்டி தனி நிறுவனங்களும் மாஷால வேலை செய்திருக்கிறார்கள். சம்மாங்கோட்டை பள்ளியை பேஸாக வச்சு அவங்களுடைய பரன்ஸ்மார்கள் செய்திருக்கிறார்கள். வேறு பல நிறுவனங்கள் அவங்களும் செஞ்சிருக்கிறார்கள். அதே போல அரசாங்கமும் மாஷால பாரிய ஒரு உழைப்பு செய்தது நாங்கள் கண்டால பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருடைய உதவியும் சேர்ந்து இந்த ஒரு இடத்துல மாஷா மக்கள் முன்னிலை குடியேறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இதற்கு பக்கபலமாக மாஷா அல்லாஹ் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல்ல பல ஊர்கள் வந்ததில் அல்ஹம்துலில்லாஹ் தர்காட்டூர் மக்கள் மிக ஒரு சாப்பாடு சமைச்சு தாரதில் இருந்த ஒவ்வொரு நேரமும் கிட்டத்தட்ட 3-4 நாள் 7000, 5000, 6000 பார்சல்களை கொண்டு வந்து சாப்பாடுகளாக அந்தந்த நேரங்களில் கொடுத்து அந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் இது வாசிக்கிறோம். அதே போன்று பானந்திர மக்கள், அதே போன்று குறிப்பாக அட்லுகம மக்கள், இந்த கோஸ்டல் ஏரியாவில் வாழக்கூடியவங்க தனியாக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதே போன்று அம்மன்பேட்டையிலிருந்து, கிரிந்தையிலிருந்து இந்த இடங்களில் பழுதுபார்க்கிறதுக்கான வந்திருக்கிறார்கள். இவர்களும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. அல்லாத இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா இந்த கிருமத்திலே கபூல் செய்து கொள்வானாக. மக்களுக்கு அல்ல இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தாலா கொடுத்தருள்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.